जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. வேதமதம் தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். ஜாதி முறை அனைத்தும் அனைவர் பொருட்டுமே. பிராமணன் கொடுக்கும் வைஷ்வ வேதத்தில் பஞ்சமனுக்கு வீட்டு வாசலில் பலி போட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சொன்ன சகல கர்மமும் லோகாஹா சமஸ்தாஹா சுகினோ பவந்து, உலகிலுள்ள உயிர்குலம் முழுவதும் இன்பம் அடைய வேண்டும் என்ற லட்சியத்துக்காக ஏற்பட்டதுதான். வேத சப்தமும் யஜ்ஞமும் எல்லார் நலனுக்காகவும் தான். ஒரு க்ஷத்ரியன் அரசாள்வது, போர் செய்வது, போலீஸ் அதாவது காவல் பணி செய்வது எல்லாம் சமஸ்த ஜனங்களின் நன்மையின் பொருட்டே ஆகும். வைஷ்யன் வியாபாரம் பண்ணி லாபத்தை எல்லாம் தனக்கே மூட்டை கட்டி கொள்கிறான் என்று நாம் நினைத்தால் தப்பு. அவனும் பெரிய சமூக சேவை செய்கிறான். வைஷ்யர்கள் செய்ய வேண்டிய தர்மத்தை பகவான் கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்யம் கர்ம ஸ்வபாவஜம் என்று. கீதை 18:44. வைஷ்யர்களுக்கு இங்கே முக்கியமாக 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறது. கிருஷி என்றால் பூமியை வைத்துக்கொண்டு உழுது சாகுபடி செய்து ஜனங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டியது. அடுத்தது பசுவை சம்ரட்சிக்க வேண்டியது. 3வது வியாபாரத்தினால் ஜனங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டியது. அதாவது விவசாயத்தை விருத்தி செய்து அதனால் மற்ற ஜீவராசிகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டியது ஒரு வைஷ்ய தர்மம். பசுவை நன்றாக சம்ரக்ஷணை செய்து அதன் கன்றுக்கு கண்டு பாக்கியுள்ள பாலை யஜ்ஞங்களுக்கும் ஜனங்களுக்கும் உபயோகப்படுத்த வேண்டும். அவ்வளவு புஷ்டியாக பசுவை சம்ரட்சிப்பது இன்னொரு முக்கிய தர்மம். வியாபாரமானது வைஷ்யர்களுக்கு 3வது முக்கியமான தர்மம். அதாவது வெகு தூரமான தேசங்களில் விளையும் கோதுமை, பெருங்காயம், குங்குமப்பூ போன்ற சாமான்களை ஓர் இடத்தில் சேகரித்து ஜனங்களுக்கு விற்று உபகாரம் செய்வதே ஒரு தர்மம். ஒரு மனிதனுக்கு லட்சக்கணக்கான பணம் இருந்தும் பயிர் முதலியவை இல்லாத பாலைவனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இந்த பணத்தை கொண்டு மாத்திரம் அவன் ஜீவிக்க முடியுமா? அதே மாதிரி நெல் ஏராளமாக விளையும் தேசத்தில் நெல்லை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்றவை இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? ஆகையால் வியாபாரம் என்பது பல இடங்களில் கிடைக்கும் சாமான்களை ஓர் இடத்தில் சேகரித்து ஜனங்களுக்கு கிடைக்க பண்ணும் பெரிய உபகாரம் என்று தெரிகிறது. இது வைஷ்யருக்கு முக்கிய தர்மமாக ஏற்பட்டிருக்கிறது. வைஷ்யர்கள் தமக்கு வியாபாரம் வேண்டாம் என்று இருப்பது பாபம். அதே மாதிரி ஒரு பிராமணன் கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டு கண்ட தொழிலை பண்ணிக்கொண்டு பணம் சம்பாதித்தால் அதுவும் பாபம். வியாபாரத்தை அவரவர்கள் லாபத்தை உத்தேசித்து செய்கிறார்கள் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் ஒரு சமயம் ஒரு வாரம் ஹர்த்தால் ஏற்பட்டு கடைகள் மூடப்பட்டிருந்தால் அப்பொழுது ஒரு சாமானும் கிடைக்காமல் ஜனங்கள் படும் சிரமம் சொல்லி முடியாது. ஆகையால் வியாபாரம் பொது பிரயோஜனத்தை உத்தேசித்தே தவிர சொந்த பிரயோஜனத்தை மட்டும் உத்தேசித்ததல்ல. வைஷ்யர்கள் வியாபாரத்தை தங்கள் லாபத்துக்காக செய்கிறோம் என்று எண்ணாமல் சமூக நலனுக்காக பகவானால் ஏற்படுத்தப்பட்ட காரியத்தை செய்கிறோம் என்று நினைத்து செய்ய வேண்டும். 4ஆம் வர்ணத்தின் அனுகூல நிலை. 4வது வர்ணத்தவரின் தர்மம் மற்ற எல்லா விதமான சரீர உழைப்பையும் பண்ணுவது. மற்றவர்களுக்கு உள்ள ஸ்டேட்டஸ் அதாவது அந்தஸ்து சௌகரியம் இவர்களுக்கு இல்லை என்று தோன்றும். ஆனால் இவர்களுக்கு ஆச்சார கட்டுப்பாடுகளை ரொம்ப குறைத்து சுதந்திரமாக விட்டிருப்பதையும் கவனிக்க வேண்டும். இவர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் திருப்தியாக பகவானுக்கு கிட்டத்தில் இருந்து வந்தார்கள். கலியுகம் மட்டமில்லை, 4வது வர்ணத்தார்கள் மட்டமில்லை. கலிதான் ரொம்ப உசத்தி, 4வது வர்ணத்தவர்கள்தான் ரொம்ப உசந்தவர்கள். கலிஹி சாது சூத்ரஹா சாது என்று சாக்ஷாத் வியாசாச்சாரியார்களே சொல்லி இருக்கிறார். ஏன்
மற்ற 3 யுகங்களிலும் தியானம், தபஸ், பூஜை என்று ரொம்பவும் கஷ்டப்பட்டாலே அடைய முடிகிற பகவானை நாம சங்கீர்த்தனத்தாலேயே கலியில் எளிதில் அடைந்து விடலாம். அதனால் கலிஹி சாது என்றார். பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன் என்ற மற்ற 3 வர்ணத்தவர்களுக்கும் கர்வம் உண்டாக இடம் இருக்கிறது. தங்களை பற்றி அவர்களுக்கு இப்படி ஒரு அகங்காரம் உண்டாகிவிட்டதனால் அப்புறம் ஆத்மா கடை தேர வழியே இல்லை. நமக்கு புத்திவன்மை இருக்கிறது என்று பிராமணனும், நமக்கு அதிகார சக்தி இருக்கிறது என்று க்ஷத்ரியனும், நமக்கு பணபலம் இருக்கிறது என்று வைஷ்யனும் அகங்காரப்பட்டு கொண்டு தப்பாக போவதற்கு இடம் இருக்கிறது. 4வது வர்ணத்தவனுக்கு இப்படி இல்லை. அடக்க குணத்துக்கு இடமாக இருக்கிறவன் அவன். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதனால் அவன் சுவாமிக்கு கிட்டேயே இருக்கிறான். அகங்காரம் வந்துவிடக் கூடாது. அதை அழித்து ஜீவனை பகவத் பிரசாதத்துக்கு உரியவனாக பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் மற்ற 3 வர்ணத்தாருக்கு வேதத்திலும் வேத காரியங்களிலும் 3 கிரேட்களில் அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த வைதீக கர்மானுஷ்டானங்களை பண்ணுவதானால் அதற்கு நிரம்ப ஆச்சாரங்கள், ஸ்நானபான ஆகார நியமாதிகள் உண்டு. இந்த நியமம் என்ற பத்தியம் இருந்தால்தான் வேத மந்திரம் என்ற மருந்து வேலை செய்யும். ஆச்சாரம் தப்பினால் அபச்சாரம், அது பெரிய பாபம். அதற்காக கஷ்டம் அனுபவித்தாக வேண்டும். அதனால் எப்போதும் அவர்கள் கண்குத்திப்பாம்பாக ஆச்சாரங்களை அனுஷ்டித்தாக வேண்டும். 4வது வர்ணத்தவனுக்கு இப்படி இல்லை. அவனுக்கு நியமங்கள் ரொம்பவும் குறைச்சல்தான். அவன் செய்கிற உழைப்பே அவனுக்கு சித்த சுத்தி. அதுவே அவனுக்கு வேத கர்மானுஷ்டானம், சுவாமி எல்லாமும். இப்படி அவனுக்கு எளிதில் சித்தி ஏற்படுகிறது. இதனால்தான் சூத்ரக சாது என்று வியாசரே 2 கைகளையும் உயர தூக்கி கொண்டு சபதம் பண்ணினார். அவனுக்கு வயிறு ரொம்ப ஆகாரம் கிடைக்காவிட்டால், அவனுக்கு மானத்தை ரட்சிக்க துணி கிடைக்காவிட்டால், அவனுக்கு மழை வெயிலிலிருந்து காப்பாக ஒரு குடிசை இல்லாவிட்டால் அது சமூகத்துக்கு பாபம், ராஜாங்கத்துக்கு பாபம். இந்த வசதிகளை பண்ணித்தர வேண்டும். இதே வசதிகளை இவற்றுக்கு துளி கூட அதிகமில்லாமல் தான் பிராமணர்களும் பெற்றிருந்தார்கள் என்று முன்னே சொன்னதை திருப்பி சொல்கிறேன். அதாவது பொருளாதார லெவலில் பக்ஷபாதம் செய்ததாக சொல்லவே கூடாது என்பதற்காக சொல்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर